أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ஆயத்து 4வது அத்தியாயம் 92வது வசனம். எல்லாம் என்ன சொல்றான்? ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மற்றொரு இறை நம்பிக்கையாளரை கொல்வது என்பது ஏற்ற செயல் அல்ல. ஒரு மூமின் என்ன பண்ணக்கூடாது? இன்னொரு மூமினை கொல்லக்கூடாது. தவறாக கொன்று விட்டாலே தவிர. ஒருவர் ஓர் இறை நம்பிக்கையாளரை தவறாக கொலை செய்து விட்டால் அதற்குரிய பாவ பரிகாரம் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். மேலும் கொல்லப்பட்டவரின் வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை கொடுத்து விட வேண்டும். அவர்கள் அதனை மன்னித்து விட்டாலே தவிர. இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? இது ஒரு மூமின் இன்னொரு மூமின் கொல்லக்கூடாது அப்படிங்கிற. இது எதுக்காக இது சொல்லப்படுது அப்படின்னா, டோட்டலாகவே அந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த அரபு தீபகற்பம்ங்கிறது நான் சொன்னல, எப்போவுமே அமைதிங்கிறது இருக்காது. இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் மட்டும்தான் அந்த வழிப்பறி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ரசூல்லாவும் சஹாபாக்களும் அந்த பத்ரும் முஹதும் நடந்ததுக்கப்புறம் என்னாச்சு? தேன்கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த டைம் லிமிட்டு எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் படையெடுத்துட்டு வரலாங்க. அந்தனால இப்போ மதீனாவிலிருந்து ஒருத்தர் வெளியே போகிறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கும் உயிருக்கு சேஃப்டி கிடையாது. மதீனாவுக்குள்ள இன்னொருத்தர் குரூப் வர்றாங்கன்னு, வியாபாரிங்க வராங்கன்னு வச்சுக்கோ, வியாபாரி வராங்களா கொள்ளையடிக்க வராங்களான்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சில சம்பவங்கள் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்துட்டு எங்களுக்கு பசி இருக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அந்த இடத்துல பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் இருக்குது, அங்கே போய் பாலை கறந்து குடிச்சிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ரசூல்லாவுடைய அந்த காவலாளி அங்கே ஜக்காத்து அது பார்த்துட்டு இருக்கார், அவரை கொன்னுட்டு அங்கே இருக்கிற ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சம்பவம். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு, அதாவது அரசு ஊழியரை கொன்னுட்டு அரசாங்கத்துடைய பொருளை ஒருத்தன் தேடிட்டு போனால், அப்போ அந்த அரசுங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது சமம். அரசுங்கிறது என்ன? மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரணும். தாம் பொருளையே பாதுகாக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய அசிங்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் அதுக்கு பதிலடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் ரசூல்லா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ண, அவங்கள போய் பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. அது போய் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கை ஒரு கால் கட்டு, அப்புறம் கண்ணு நோண்டிட்டாங்க. நோண்டிட்டு அப்படியே பாலைவனத்தில் அப்படியே போட்டாங்க. எதுக்குன்னா, இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு, புரியுதா? இங்கே யாருடைய உயிரும் புனிதமானது. இங்கே இந்த தீமையை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிறது மெசேஜ். ஸோ இது ஒரு பக்கம். இப்படிலாம் நடந்துட்டு இருந்ததுன்னு, அப்போ 70 பேரை கூப்பிட்டு போய் கொள்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால எப்பவுமே மதீனா சேஃப் இல்லைங்கிற அளவுக்கு ஆச்சு. கிட்டத்தட்ட அகல் போர் முடிகிற வரைக்கும். அப்போதான் ரசூலா கடைசியாக சொல்றாங்க, அகல் போரில் இனிமே படையெடுத்து அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் படையெடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஸோ அந்த பொசிஷன் வரைக்கும் இங்கே சேஃப் கிடையாது. அதே மாதிரி புதுசாக யார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கா, முஹாஜிர்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்ட்டு. மதீனாவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ மக்காலேருந்து சில பேர் வர்றாங்க. அவங்க முஸ்லீமாய் வராங்களா இல்லை சும்மா நம்மளை வேவு பார்க்க வராங்களா ஜட்ஜ் பண்ண முடியாது. அம்ருபின் ஒரு ஆள் அடிமைன்னு சொல்லுவார்ல, நான் போய் கொலை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போயிட்டு வருவார் தெரியுமா? கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு போவார் தெரியுமா? சஃபானுடைய ஃப்ரெண்டு, நான் போய் உங்கள் அப்பாவுக்கு பழி வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாரு. அப்புறம் அவங்க போயிட்டு முஸ்லீம் ஆகிட்டு வந்துடுவார். புரியுதா? ஏன்னா அவங்க காபாவுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. யாருக்கும் இந்த டீலிங்கே தெரியாது. போன உடனே அங்கே ரசூலா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா என்ன கொலை பண்ண வந்திருக்கியா
சஃபானும் நீனும் உட்காந்து பேசுனீங்களா அப்படின்னு அப்படியே அவர் சொல்லுவார், நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பாக அல்லாஹ் தான் உங்கள் கூட இருக்கான், இது வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி முஸ்லீம் ஆகிட்டு திரும்பி வருவார். சஃபானும் வந்து கோச்சிக்குவார். சரியா? இது வந்து ஒரு சினாரியோ. அதுக்கப்புறம் சஃபான் வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாரு. அந்த உமர் சீரிஸுடைய பர்க்கத்தில் இது ஒன்று. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அப்போ வர்றவன் யார்? முஸ்லீமாக வரானா, கொலை பண்ண வரானா? அப்போ கூட உமர்ல என்ன சொல்லுவாங்க, எது அல்லாவுடைய எதிரி கையில் என்ன வச்சிருக்க, அதெல்லாம் கேட்பாங்கல்ல, தெரியுமா? அப்போ வந்து எல்லாத்தையுமே பயந்து பயந்து தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சில பேரை வந்து தவறுதலாக நைட்டில் வந்தாலும் சரி, அல்ல ஏதோ ஒன்று முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீமை கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி டார்கெட் வந்து போர்க்களத்தில் வைக்கும்போது வில்லம்பு தான் நீ விடுற. போர்க்களம்ங்கிறது மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஆள் இங்கே போவோம், இங்கே இருக்கிற ஆள் இங்கே வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வரும்போது தப்பிக்கிறதுக்கு இப்படி திருப்போம். கரெக்டாக அந்த டைமில் முஸ்லீமுடைய அம்பு வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு வந்து அடிச்சிடும். இப்போ இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருந்துச்சு. புரியுதா? அப்போது அது ஒன்றும் யூனிஃபார்ம் கிடையாது. இவங்க வந்து ஒரு யூனிஃபார்மு, அவங்க ஒரு பி டீம் ஒரு யூனிஃபார்ம், ஏதாவது ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்தியன் ஆர்மி ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கோம். புரியுதா? அது இல்லாமல் இப்போ டெரரிஸ்ட் இதில் அட்டாக் பண்ணான் பாரு, என்ன பண்ணான்? ரஷ்யன் யூனிஃபார்ம் போட்டு வந்தான். அப்போ ரோட்டுக்குள்ளே வரும்போது என்ன நினச்சிருப்பாங்க, ரஷ்யன் ஆர்மி தான் போகுது அப்படின்னு நினச்சாங்க. உள்ளே வந்து சுட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து வந்தவன் தீவிரவாதி அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து உக்ரைனில் இருக்குது, காசாவில் இருக்குது. இப்போ காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ கூட இப்போ வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர் இந்த யூதர் இராணுவம் வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து உள்ளே போகுது ஒரு வீட்டுக்குள்ளே. எல்லாம் அமைதியாக இருக்குது, அந்த தெருவில் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு, ஒரு ஈக்காக்கா சத்தம் இல்லை. அவன் என்ன பண்ணுறானுங்க, ஒரு 5 பேர் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்து போகிறானுங்க. உள்ளே போயிடானுங்க, எல்லாம் கதவை ஹால் திறக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க, கடைசியாக ஒரு பெட்ரூம் திறக்கிறானுங்க, உள்ளேருந்து புல்லட் டுப்புன்னு வருது. காலியாக இருக்குது, இதில் ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது உள்ளே இருந்து ஹமாஸ் ஃபைட்டர் ஒரு ஆள் சுடுறாரு. விட்டவுடனே இவனுக்கு 5 பேரும் தெரிச்சு ஓடுறானுங்க, துபுன்னு ஓடுறானுங்க. அது வந்து ஹமாஸ் வந்து வெளியிட்டு இவங்களுடைய கோழைத்தனத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை விடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன விஷயம்னா, எந்த வீட்டில் யார் இருக்கா ஏன்னா இருந்துச்சா இப்போ காசாவில் வந்து எந்த வீட்டில் ஆள் பதுங்கி இருக்குன்னு தெரியாது. புரியுதா? அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கால் வந்து பார்த்து தான் வைப்பாங்க. அது அந்த போருடைய செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய அந்த சில படங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இராணுவ வீரர் ஒருத்தனுக்கு தண்ணி வந்து பத்தாமல் போயிடும். அவன் போய் என்ன பண்ணுவான், கேனில் வந்து தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு தண்ணி பைப் இருக்கும். அந்த தண்ணி பைப்பை கேன் பிடிக்க போவான், செத்துருவானு. கரெக்டாக தண்ணி இப்படி திறந்துடுவாங்க, டப்புன்ட்டு தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து அடிக்கும், டமால்னு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த போர் கிட்ட அடித்ததுக்கப்புறம் தான் தெரியும், தூரத்தில் வந்தால் நம்மளா அப்புறமாலாம் தெரியாது. இன்றைக்கும் வந்து போரில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய நடக்கும். அப்போ இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் வேணும்னு கொல்லக்கூடாது, பை மிஸ்டேக்காக நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறை நம்பிக்கை கொண்ட முதல்ல 2 விதமான பரிகாரம் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்குமானது. கொலை பண்ணுறது பாவம் இல்லை, அப்போ பாவத்துக்கான பரிகாரம் ஒன்று. அது என்ன? ஒரு மூமினை வந்து விடுதலை செய்யணும். இது வந்து அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான விஷயம், டேலி ஆயிடுச்சு. 2வது, கொல்லப்பட்டவர்களுடைய வாரிசு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவர் மேலே கொலைப்பழி சுமத்த முடியாது, ஏன்னா வேணும்னு பிளான் பண்ணி கொல்ல. புரியுதா? அது வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணும், நீதிமன்றம் முடிவு பண்ணும், வேணும்னு கொல்லாங்களா வேண்டான்னு கொண்டாங்களான்ட்டு. அப்போ இது வந்து பை மிஸ்டேக் கொல்லப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், உயிரிட்டு தொகை தரணும். இது இந்த ஆள்கிட்ட காசு இருந்தால் அவர் கொடுத்துருவார், இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். புரியுதா? அந்த நஷ்டஈடு வந்து என்ன வேணும், கவர்மெண்ட் தரும். எவ்வளோ அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து 100 ஒட்டகம். ஒரு முஸ்லீம் செத்துட்டு ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, 100 ஒட்டகம் வந்து கம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 200 மாடு, அப்படி இல்லைன்னா 2000 ஆடு. அப்போ ஒரு மனித உயிருடைய வேல்யூ என்ன இருந்தது அங்கே நபிசுல்லாஸ்லமுடைய ஊரில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது அப்போ அல்லது இதுக்கு ஏற்ற மாதிரி கேஷ் 2000 ஆடு, ஒரு ஆடு வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு போகுமா, அப்போ 2000 ஆடு கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்துடணும். ஆனால் கொல்லப்பட்டவர், இது வந்து உங்களால் நீங்களே கொண்டுட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு சுச்சுவேஷன். இப்போ 2வது சுச்சுவேஷன் நல்லா சொல்கிறேன். ஆனால் கொல்லப்பட்டவர் உங்களோடு பகைமை கொண்ட சமுதாயத்தை சார்ந்த
முஸ்லிமாக இருந்தால் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்வதாகும். அப்ப கொல்லப்பட்டவர், நீங்க ஒரு நீங்க இன்னொரு ஊருக்கு போறீங்க, பழைய எடுத்துட்டு போறீங்க, அந்த ஊர் வந்து எதிரிகளுடைய ஊரு, அந்த எதிரிகள் ஊர்ல சும்மா நீங்க பாட்டுக்கு அட்டாக் பண்றீங்க, அப்ப அதுல ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டார் அப்படின்னா இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் இது கிடையாது. எது இந்த காம்பன்சேஷன் இருக்குல்ல, 100 ஒட்டகம் அந்த அந்த இது அது கிடையாது. ஆனா மிஸ்டேக்கா நீ பாட்டுக்கு எப்படி கண்ணு மண்ணு தெரியாம நீ அம்பு விடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அல்லாட்ட மட்டும் பரிகாரம் இருக்கு. என்ன, ஒரு நம்பிக்கை, ஒரு அடிமையை வந்து என்ன பண்ணணும், விடுதலை செய்யணும். இது ஒரு பர்மிஷன். ஆனா இவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கிடையாது. ஏன் நஷ்டஈடு கிடையாது? இதுவும் ஒரு முஸ்லீமோட உயிர் தானே. எங்க இருக்கிற நீ எதிரிகளுடைய கேம்ப்ல இருக்கிற, அங்க வந்துட்டு நாங்க பார்த்துட்டா இருக்க முடியும்? உனக்கு என்ன வேலை? அங்க போர் நடக்குதுன்னு தெரியும், இவங்கெல்லாம் வந்து எதிரின்னு ஆயிடுச்சு, ஹிஜ்ரத் பண்ணி வாங்கன்னு சொல்லியாச்சு, விட்டுட்டு வரணும்ல. அங்கேயே போட்டு உக்காந்துட்டு இருந்தா அங்கே வந்துட்டு நாங்கள் சேஃப்டியாக பார்த்துட்டு இருக்க முடியும்? கிட்ட வந்து ஒவ்வொருத்தன்ட்டையும் கேட்டுட்டா எங்க உங்க ஆதார் கார்டு கொஞ்சம் கொடுங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்றோம்னா, கிட்ட போறதுக்குள்ளே உடனே போட்டாங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் வந்து அல்ல என்னங்கிறான், இங்க இந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு இது கிடையாது. என்ன கிடையாது? இது வந்து பனிஷ்மெண்ட், இது என்னது, இந்த காம்பன்சேஷன் வந்து கிடையாது. மேலும் கொல்லப்பட்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் அவருடைய வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகை அளிப்பதுடன் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். இப்போ இந்த இடத்துல யாரு அப்படின்னா, கொல்லப்பட்டவர் உங்க எதிரி முகாம் கிடையாது. அதாவது நீங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அதாவது முஸ்லிம்கள் வந்து ரசூலா வந்து, அதாவது நிறைய குலங்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன குலங்கள். சில குலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒப்பந்தத்தில் இருந்துச்சு, சில குலங்கள் எதிராக இருந்துச்சு. இப்போ இந்த ஹுதைபியா சம்பவத்தை சொன்னால் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹுதைபியாவில் ரசூலாவும் குறைஷியும் தான் வந்து இது போடுறாங்க. அப்போ சில சைடு குழுக்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த சைடு, நாங்கள் அந்த சைடு. இந்த கிரிக்கெட்டில் டீம் ஆள் எடுக்கும்போது என்னம்பா, எனக்கு அவன் எனக்கு இவன்பான்னு பிரிப்பான்ல, அந்த மாதிரி டீம் பிரிக்கும் போது என்ன நடக்குது, இந்த குரூப் நாங்கள் வந்து நான் குறைஷி கூட வர்றேன், நான் வந்து ரசூலா கூட வரேன். கடைசி அந்த உதைபியா ஒப்பந்தம் முறிஞ்சது காரணமே யாரு? குறைஷிகளோ ரசூலாவோ கிடையாது. அந்த சைட்ல ஜாயின்ட் ஆனாங்கல்ல, அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தம் முறியும், ரசூல்லா வந்து மக்காவுக்கு பாடி எடுத்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த உடன்படிக்கை யாருக்கு இருந்ததோ அவங்கள ஒரு ஆளை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அப்பவும் உயிரோட்டி தொகை கொடுக்கணும். ஏன்னா ஒப்பந்தம் இருக்குல்ல, அவங்கள கொல்லக்கூடாது. ஏன் கொன்னீங்க? வேற ஏதோ ஒன்று இதுவும் பை ஆக்சிடென்ட் தான். வேணும்னு கொன்னா கொலைக்கு கொலை தான். புரியுதா? இந்த பை ஆக்சிடென்ட்லயே 3 சினாரியோ இருக்கு. அப்ப இந்த 3 சினாரியோலும் இப்படி பாத்துங்கிறான். அப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் நல்லா கொடுக்குறான். என்ன அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் இல்லாத இடத்துல அந்த மாதிரி கொல்லுட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த அடிமை கிடைக்க பெறாதவன் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதான் நான் சொன்னல, ஒரு கொலைக்கு 2 பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒன்று அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்குமான விவகாரம், இன்னொன்று அல்லாவுக்கும் மனிதனுக்குமான விவகாரம். அந்த கொலைகாரர் வந்து என்ன, இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். இது மறுமைக்கு, இது வந்து உலகத்தில் தண்டிக்கப்படாம, இது மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ 2000 ஆடு கொடுக்கணும். இங்க வந்து உன் தலையை எடுக்க மாட்டாது. ஆனா அது அக்கௌண்ட்லேயே இருக்கும், அல்லாட்ட மறுமை நாளில் உன்னுடைய பதிவேட்டில் வரும். அது டெலீட் ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணும், அடிமை வந்து விடுதலை பண்ணணும். அப்போ அடிமை விடுதலை பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அடிமை கிடைக்கலன்னா, இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அடிமை முறையே உலகத்தில் ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்போ இன்னைக்கு அடிமையே கிடையாது. இல்லை, இப்போ என்ன பண்ண முடியும், கேஷ் கொடுக்கலாம். புரியுது? அப்போ எல்லாம் அது பண்ணலாம். அப்போ அது கேஷும் இல்லை, அல்லது அவங்க வேணான்ட்டாங்க, இப்படியே தான் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு இருங்க போதும். 2 மாசம் தொடர்ந்து இருக்கணும். 60 நோன்பு வைக்கணும். நீ 40 நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் நோன்பு விட்டீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வைக்கணும். புரியுதா? இது வந்து 2 மாசம்னா 2 மாசம். இது அல்லாஹ்வுடைய உரிமை. எது? இந்த ஒரு அடிமையை விடுதலை பண்றதுங்கிறது. ஸோ அதனால அல்லாஹ் வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டுறான். ஆனாலும் உயிரின் மதிப்பு எவ்வளோ? ஏன்னா உயிருக்கு வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து உயிருக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இதுதான். இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கொண்டுட்டார் ஒருத்தர், அவன் குறுக்க வந்துட்டான், என்ன பண்றது? நீ வந்து வர்ற பார்த்தான்னு 4 ஜங்ஷன்னு டப்புன்னு வந்துட்டான். இப்போ அந்த கொலைன்னு பண்ண முடியுமா? இதெல்லாம் திட்டமிடாமல் நடக்கிறது. அல்லது வண்டியில் இருக்கிற டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இழுத்துட்டு போய் அடிச்சிட்டா, ஒரு ஃபேமிலி வந்து இழப்பு கொண்டு வந்துட்டா, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஒன்று ஆள் கொடுக்கணும்,
ஆள் தர்றது அளவுக்கு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான சட்டம் வந்து அல்லாஹ் வந்து இருக்கிறான். இது வந்து அடுத்த வசனம். ஓர் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால், இப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு முஸ்லிமை நீ வேணும்னே கொலை பண்ணிட்டேனா அதற்குரிய கூலி நரகமாகும். இது வந்து மன்னிக்கவே மாட்டேன். இதெல்லாம் வந்து பெரும்பாவங்கள்ல ஒன்று. அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். அதுவும் பர்மனண்ட் நரகம். அதாவது சில நாள் நரகத்தில் சில நாள்ங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி, சில வருடங்கள், சில பெரிய காலகட்டங்கள் இருந்துட்டு வெளியே வருவான, அதுவும் கிடையாது, பர்மனண்ட் நரகம். அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். மேலும் அவன் மீது அல்லாவின் கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எழும். என்ன சொல்கிறான், ஒரு முஸ்லீமை கொன்னா தான் பாவம்னு சொல்கிறான். இப்போ காஃபிரை கொன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங் பரிவார், பிஜேபி ஆட்கள், அந்த மாதிரி, அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் முஸ்லீம்களை வந்து இது ரொம்ப டார்கெட் பண்ணி ப்ராபகண்டா பண்ணுறதுக்குன்னு சில டீம் இருக்குது. எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி இல்லை, நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, யூதர்களையும் இருக்காங்க. ஆனால் இஸ்லாத்தை வந்து கேவலப்படுத்தணும்னு சொல்கிற ஆட்கள்லாம் இதை எடுத்துக்குவாங்க. பாருங்கள், முஸ்லீமை கொலை பண்ணால் பனிஷ்மெண்ட் நரகண்டமா, காஃபிரை கொலை பண்ணுவான் ஒன்று, காஃபிரை கொலை பண்ணாலும் சொல்லி. ஏன் இது முஸ்லீம்னு சொல்ல ஹதீஸ்லேயும் எப்படி வரும்னா, ஒரு முஸ்லீமுடைய பொருளை திருடக்கூடாது, ஒரு முஸ்லீமை வந்து கொல்லக்கூடாது, இப்படி தான் ஹதீஸில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து வச்சு என்ன நினச்சோங்க, வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இவங்க பாரபட்சம் பாட்டுவாங்க. என்ன பிரச்சனைன்னா, அந்த அரபு தீபகற்பம் இருக்குல்ல, சவுதி அரபு, இன்னைக்கு எடுத்துக்கோ ஜித்தா, ரியாது, என்ன அந்த தபுக் வரைக்கும், இது வந்து அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஹிஜாஸுன்னு ஒரு பகுதி, மக்கா மதீனா இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் ஹிஜாஸ். அந்த பக்கம் இருக்கிற பகுதிக்கு பேர் நஜ்து. புரியுதா? அந்த பக்கம் நஜ்து இருக்கும், இந்த பக்கம் யமன் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த பக்கம் யுஏஇ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த டோட்டல் ஏரியாவும் ரசூல்லா மவுத் ஆகும்போது என்ன சொல்லிட்டாங்க, இங்கே முஸ்லீம்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற ஒரு தீன் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ யார் நீ அப்போ நீ இப்போ ஆக்சிடென்ட் பண்ணினாலும் நீ முஸ்லீம் மேலே தான் விட்டாகணும் வண்டி. நீ வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்தினாலும் ஒரு முஸ்லீம்கிட்ட தான் நீ வாங்கியிருப்ப. புரியுதா? அப்போ சட்டங்கள் எப்படி இருக்கும், ஒரு முஸ்லீம்கிட்ட நீங்கள் இது பண்ணனா, ஒரு முஸ்லீம்கிட்ட அப்படி பண்ணனான் இருக்கும். ஆனால் என்ன விஷயம், ஊரில் வேற ஆள் இருக்கவே மாட்டான். ஏன்னா அது வந்து ப்ரொடெக்டட் ஜோனு. ஸோ அதனால் என்ன நினச்சிக்குவாங்க, பாரு இவங்க முஸ்லீம்கிட்ட திருடுனா பிரச்சனை இல்லையா, அடுத்தவங்ககிட்ட. அது இல்லை, குரான் வந்து பேசிக் ரூலும் சொல்லுது. அது வந்து 5ஆம் அத்தியாயத்தில் பின்னாடி வரும். ஒரு இடத்துல அல்லாஹ் கூட டீட்டெயிலாக சொல்லிடுறான். 60ஆம் அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விலக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மார்க்க விஷயத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைக்கு அவன் வரல. அவன் பாட்டுக்கு அவங்க மதத்தை ஃபாலோ பண்றாங்க, வர்றாங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க நலம் நாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புரியுதா? இவங்களுக்கு நலமே நாடுங்க. அதாவது கெட்டது செய்ய 2ஆம் பட்சம், நலமே நாடணும். பக்கத்து வீட்டுக்காரரு அவரு வந்து முகம் சுளிக்காம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவருக்கும் நமக்கும் அந்த மார்க்க ரீதியா அந்த கான்ஃபிளிக்ட் இல்லை. ஆனால் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா அது வேற சினாரியோ. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லிட்டான், இந்த காமன் பீப்புளை வந்து நீங்கள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்மின்னு வந்துட்டீங்களா, அங்கே அடிதான். அது அங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து இறக்கம்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பம் அனாதாயிரும். அப்போ உங்கள் குடும்பம் அனாதாயிரும், உங்கள் ஃபேமிலியில் விதவைகள் வந்துடுவாங்க, உங்கள் குழந்தைகள் வந்து பிச்சை எடுத்து திரியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் அங்கே இறக்கம் காட்டக்கூடாது. பேட்டில் கிரவுண்டில் இறக்கம் நோ. இது வெறும் இந்த மற்ற மக்களோட இணக்கமாக வாழலாமா, தாராளமாக வாழலாம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த இடத்துலையும் சொல்லிட்டான், யார் ஒரு மனித உயிரை கொன்றாரோ முழு மனித குலத்தையே கொன்றவர் ஆவார். எங்க அது வந்து மாயுதால வந்து அல்லாஹ் அந்த இடத்துல அது சொல்கிறான். அப்போது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரானில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல, ரொம்ப நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சு தான் நமக்கு வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. எங்கேயா போய் டிபேட்டு போய் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு புதிய தலைமுறையிலையோ இதுலையோ, அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைனிங் இந்த வசனங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த லூப் ஹோலை வச்சுட்டுலாம் இஸ்லாத்தை வந்து கலங்கப்படுத்தலான்னு நினைக்கிறவங்க ஒரு பெருசாக சந்தோஷம் அடைய வேண்டாம். அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவின் வழியில் போர் செய்ய புறப்படுவீர்களானால்
பகைவனையும் நண்பனையும் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, படையெடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போன இடத்துல எல்லாம் இந்த சண்டை ரெண்டு தரப்புலையும் நடக்குது. அப்போ நடக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் சலாமுங்கிறார். இப்போ சலாமுன்னு சொன்ன உடனே இவர் இந்த கழுத்தில் கத்தி வச்ச உடனே சலாமுங்கிறார். சலாமுன்னு இவர் என்ன பண்ணுறாரு, சஹாபி அறுத்துறாரு. இது யார்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அடிமையை வளர்த்தாங்க, அவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தை. ஹசன் ஹுசைன் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு செல்லமோ இவரும் அந்த அளவுக்கு செல்லம். இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், 18 வயசு 19 வயசு, போர்லெல்லாம் போய் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு வயசு. அப்போ இவர் வந்து கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிட்ட உடனே இதை பார்த்து இன்னொரு சஹாபி வந்து போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து கலிமா ஒருத்தர் சொன்னார், சொன்னதுக்கப்புறமா இவர் கொலை பண்ணார். அப்பா ரசூலுல்லாஹ் ஒரே அடியாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கலிமா சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி கொண்டாங்கிறாங்க. இவர் இந்த பக்கம் திரும்புறாரு, திரும்பி மறுபடியும் கேட்குறேன், களிமா சொன்னதுக்கப்புறம் எப்படி கொண்டேன், இப்படி திரும்புறாரு, மறுபடியும் கேட்குறாரு, திரும்ப திரும்ப களிமா சொன்னதுக்கப்புறம் ஏன் கொண்டேன், அந்த களிமா உனக்கு மறுமை நாளில் வந்து உனக்கு எதிராக நின்றுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இல்லைங்க, அவர் உயிருக்கு பயந்து சொன்னான், உள்ளத்தை பிளந்து பார்த்தியாங்கிற. ரசூலுல்லாஹ் உள்ளத்தை பிளந்து நீ பார்த்தியா? அவன் நிஜமாலுமே அவன் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இஸ்லாத்தை எடுத்திருந்தான். தப்பிச்சு போறதுன்னா போயிடணும். எப்பவுமே 1000 நிரபராதிகள் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் வந்து இந்தியாவுடைய சட்டம் கூட அதுதான் சொல்லுது. அதனால எப்போவுமே வந்து ஒரு உயிருக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து உசாமா வந்து அவங்க புலம்புவாங்க, நான் இதுக்கு முன்னாடி காஃபிரா இருந்து இன்னைக்கு முஸ்லீம் ஆயிருக்கூடாதா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஒரு சம்பவம் நடந்துடும். அதுக்கும் ரசூல் இப்படி தான் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க செஞ்சதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க ஒரு சென்சிட்டிவாக ரசூலுல்லாஹ் மனித உயிர்களை வந்து பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மனிதர்களாக இருக்கோம், முஸ்லீம்கள்ங்கிறோம், காஃபிர்கள்ங்கிறோம். ஒருத்தன் இன்னைக்கு முஸ்லீமுங்கிறான், சரியா? ஒன்றும் ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணல, அவனை என்ன பண்ணணும்? விட்டுறணும். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்கிறான். இப்போ இருக்கு, அவனெல்லாம் ஒரு இஸ்லாத்து முஸ்லீமுக்கான ஒரு லட்சணமும் அங்கே கிடையாது, சரியா? ஆனாலும் யார் அவன்? முஸ்லீம் தான். ஏன் வந்து நோன்பு வச்சுருக்கான், பள்ளியாசல் போகிறான், என்ன ஹராமலால் கிண்டல் பண்ணுறான், ஹராமானதை சாப்பிட்றான், முஸ்லீம்களுக்கு விரோதமாக நிறைய சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறான். ஒன்றும் அவன் கேர் பண்ணுறதில்ல, கிண்டல் பண்ணுறான், அல்லாஹ்வுடைய தீனை கூட கிண்டல் பண்ணுறான். ஆனாலும் என்ன கணக்கு? முஸ்லீம் தான். அவன் செத்தா என்ன பண்ணுவான்? ஜனாதா தொழுகை நடத்தப்படும், எரிக்கப்படாது. புரியுதா? இங்கே துனியாவில் இவன் தப்பிச்சிட்றான்னு தப்பிச்சுட்டோம், அது அல்லாஹ்வுடைய ஒரு நீதிமன்றம் இருக்கு. அந்த கவலை வந்து உனக்கு தேவை கிடையாது, புரியுதா? இங்கே வந்து யாரெல்லாம் முஸ்லீம் யாரெல்லாம் மூமின்னு உனக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு வர சொன்னாங்கல்ல, இந்த வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதனால் தொழுவாதவனை பார்த்தோ இதை பார்த்தோ அதை பார்த்தோ நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தனை வந்து முஸ்லீம் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த ஷரியத்தில் நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்தில் தொழுகை விட்டால் காஃபிர், இன்னைக்கு வந்து தொழுகையை எதிர்த்தா மட்டும்தான் காஃபிர். தொழுகை நான் மாட்டேன்னு அவன் வாயில சொல்லிட்டானா காஃபிர். நான் தொழ மாட்டேன்னு, இல்லைங்க முடியலைங்க, டைம் இல்லைங்க, என்னால் போக முடியலைங்க, வேலையில் இருக்கேன், இப்படின்னு சொல்கிறான்னா அவனே முஸ்லீமாக தான் நீ கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்னும் நவீன காலத்துடைய அந்த இமாம்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களும் ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லாரும் காஃபிராக இருந்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாரும் காஃபிராக இருந்தாங்க, எல்லாரும் களிமா சொல்லி புதுசாக வந்தாங்க. அப்போ இவங்களில் வந்து அறகுறை ஈமான் கொண்டவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருமே என்ன ஈமான் கொண்டிருக்கோம், அது என்ன சீரியஸ்னஸ்ஸு, குரான் என்ன டிமாண்ட் பண்ணுது, ரசூல் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த கொள்கையில் தெளிவான ஆட்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு ஜென்ரேஷன் பிறக்கும் போது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எவ்வளோ குரான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதோடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாது. அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் அடிபட்டு உதப்பட்டு என்ன சிரமப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் இத்தனை பட்டுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து அது தெரியும். ஒரு காலத்தில் எல்லாம் விளங்க வைப்பான். அப்போ நீங்கள் நடக்கிறது தான் ஈமான். இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து இஸ்லாம் செய்றீங்க. ஆனால் ஈமானை நோக்கி ஒரு 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 ட்ராவல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஈமான் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல. ஈமானுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பான், அல்லாஹ்வுக்காகவே வெறுப்பான்.
புரியுதா? ஷிர்க்கு வந்து குஃபுரியும் வந்து நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுப்பான். இப்போ இந்த பண்பு வந்து சிஃபத் வந்து உங்களுக்கு ஏற்படணும். அது வரைக்கும் ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரும் தன்னைத்தானே கூட மூமின்னு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா ஈமானுங்கிறது உள்ளத்தில் இருக்கு. இப்போ எனக்கு ஈமான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஏதோ நான் வெளிப்படையாக செயல்கள் செய்கிறேன், நீ பார்க்குறீங்க, நல்ல காரியம் நினைக்கிறீங்க. நான் பக்கா முனாஃபிக்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? யார் எனக்கு எனக்கு யாராவது ஒருத்தன் ஃபண்டு கொடுத்து இது மாதிரி பேசு, இது மாதிரி பேசு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாற்றி பேசு சொல்லுவாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து நான் மூமின்ங்கிறது சாட்சி கொடுப்பேன். ரசூல்லா முன்னாடி ஒரு ஆள் வர்றாங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரம் விநியோகப்பட்டிருக்காங்க, லைனில் நின்று எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவருக்கு மட்டும் தரல. பக்கத்தில் இருக்கிற சாவி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் மூமின் தான் கொடுங்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொல்கிறேன் முஸ்லீம்னு சொல்லுங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன் இல்லைங்க அவர் மூமின்னு கொடுங்க, முஸ்லீம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ மூமின்னு யாருமே டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் மொத்தமாக ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்து மூமின்கள் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா உண்மையாகவே அதில் சில பேர் மூமின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? மூமின்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னு பயானில் ஆரம்பிப்பாங்க. புரியுதா? ஈமான் கொண்டவர்களே. அப்போ குரான் பேசுது. நயவஞ்சர்களை பார்த்தோம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களேன்னு தான் பேசுகிறான். குரானில் எங்கேயுமே யா ஐயுஹல் முனாஃபிகூனுங்கிற வார்த்தையே கிடையாது. நயவஞ்சகர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடவே இல்லை. முஸ்லீம்களேன்னு தான் அவங்களையும் பார்த்து கூப்பிட்றான். ஏன்னா குறைந்தபட்சம் அந்த செயல்பாடுகள் இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ சலாம் சொல்றாங்களா, அதோட அது மட்டுமே போதும் நமக்கு. சலாம் சொல்லிட்டார்ல, அதாவது இது சொல்லிட்டார் இல்லையா, அதுதான் எல்லாம் சொல்றான். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள். நீ உயிருக்கு பயந்துட்டு தான் நீ சலாம் சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய பொருட்களைத்தான் தேடுகிறீர்கள். ஏன் ஒரு காஃபிர்னு அவரை டிக்ளேர் பண்ணாருன்னு வச்சுக்கோ, அப்போ அவரை கொன்னா என்ன கிடைக்கும்? அவருடைய வாள், அவருடைய கேடயம், அவர் ட்ரெஸ்ஸு, அவர் வந்த வாகனம், இதெல்லாம் கனிமத்தாக கன்வெர்ட் ஆகிரும். முஸ்லீம்னு அவரை விட்டேன்னு என்ன ஆகும்? உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், போர், அதாவது போரில் வந்து இந்த பெனிஃபிட் இருக்குது, இதுக்காகலாம் ஆளை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் நேச்சுரலாக. இங்கே போயிட்டு இழந்துட்டு, அதாவது நீ ஒரு ஊருக்கு போகிற, ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, போனவொன்னு அடி பின்னி எடுத்துருங்கன்னு. போனவொன்னே முகாம் போடுவோம், முகாம் போட்டு ஆப்ஷன் கொடுப்போம், இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக அப்படியே திரும்பி போயிடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? வந்த செலவு தண்டம், போன செலவு தண்டம், உழைப்பு தண்டம், லாஸ் ஆகிருக்கும். இதுக்கெல்லாம் அல்லாட்ட சொர்க்கம் இருக்கு. புரியுதா? அவன் வந்ததுக்கு ஒரு நல்லா ஒரு ஹைபரில் அட்டாக் பண்ணதுக்கு பயங்கர, ஹைபரில் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் செல்வந்தர் ஆயிட்டாங்க. யூதர்களுடைய மொத்த செல்வமும் ரசூல்லாவுக்கு கிடைச்சது, சஹாபாக்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வறுமையாக ஒளிஞ்சு போச்சு மதீனாவில். அப்போ அந்த ஹைபருக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, ஹைபருக்கு அப்புறம் வேற வாழ்க்கை இருந்துச்சு. அதுதான் அல்ல இங்கே மென்ஷன் பண்ணுறான். நீங்கள் பொருள்கள், அதாவது நீங்கள் சலாம் சொல்கிறவனை நம்பாமல் நீங்கள் கொள்றீங்க, ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது மாதிரி பொருளாசை பிடிச்சி நீங்கள் வந்து கொள்ற வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன, என்கிட்ட இதை விட பன்மடங்கு இருக்கு. இதற்கு முன்பு நீங்களும் இதே நிலையில் தான் இருந்தீங்க. முதல்ல மட்டும் நீங்க என்ன பிறந்ததுலேருந்தே யோகியமாக இருந்தீங்க? அல்ல கேட்குறேன். நீங்களும் வழி தவறி தானே இருந்தீங்க, காஃபிரா தானே இருந்தீங்க, ரசூலா வெட்டாந்தவர் தானே நீ, உமர்லையானும். அப்போ அல்லாஹ் அதை கேட்கும்போது அப்படியே அவங்கெல்லாம் நடுங்குறாங்க. அப்போ வந்து பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி புரிந்தான், போனா போகட்டும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஈமான் நேர்வழி காமிச்சிருக்கேன். புரியுதா? நம்ம வந்து நமக்கு வந்து இது சரின்னு படுதுன்னு ஒரு ஏற்றுக்கிறோம்னு வச்சுக்கோ, அது வந்து அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட் எல்லாம் சும்மா கொடுத்துட மாட்டான். சும்மா கண்டவனுக்கு பார்த்துட்டு தகுதி இல்லாதவங்களாம் கொடுத்துட மாட்டான். நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவான், இரக்க குணம் இருக்கா, மற்றவங்க மேலே அவன் கேர் பண்ணுறானா, கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்படுறானா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு எல்லாம் என்ன பண்ணுவான், ஹிதாயத்துங்கிற அந்த ஆப்ஷனே தருவான். அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி புரிந்தான், எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள், நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நிச்சயமாக தெரிந்திருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அவங்க காஃபிராவே இருந்தாலும் நீங்கள் அவ்வளோலாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்களும் காஃபிரா இருந்தீங்க. டைம் கொடுங்க. அப்போ அதே எடுத்துக்கோ, காலித் பின் வலீத் அன்றைக்கே கொண்டு இருந்தா பின்னாடி இவ்வளோ பெரிய தளபதி நமக்கு கிடச்சிருப்பாரா? அம்ரு பின் ஆசா அன்றைக்கே போட்டிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு அந்த அவரும் வெற்றி எகிப்தெல்லாம் ஜெயிச்சு கொடுத்தார் இல்லையா? அப்போ அபு சுஃபியான் இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு இருக்காங்க, இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, காஃபிரா இருந்தாங்க. அதனால் கோபம் வந்து, அதான் சொல்கிறேன்ல,
இங்கே போருக்கு போகும்போது நம்ம கோபத்து வந்து சண்டை போடுறதுங்கிறது தனி, அல்லாவுக்காக கோபப்படுறதுங்கிறது தனி. அல்லாவுக்காக கோபம் நமக்கு வராது. இப்போ ஒருத்தன் நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு 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 காஃபிர் இருக்காரு. ஒரு காஃபிர் இருக்காரு, உனக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, உனக்கு வந்து டெய்லி செலவு கொடுத்தாரு, உனக்கு ஒரு BMW கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அல்லாவை டெய்லி அவர் திட்டுறாரு. இப்போ நீ என்ன பண்ண, அவர் விரும்பியா வெறுப்பியா? அதாவது இயல்பு என்ன தெரியுமா, நேசிப்போம் அவரை, வெறுப்பு வராது. ஆனால் அல்லா அதைத்தான் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். என் விஷயத்தில் உங்களுக்கு கோபம் வரணும். கோபம்னு வந்தால் எப்படி தெரியுமா வரணும், அல்லாவுடைய சட்டம் மீறப்பட்டுச்சுன்னா கோபம் வரணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வீடுகள்லாம் என்ன, நாம் சொன்னது நடக்கலைன்னா நமக்கு கோபம் வருது. அல்லாவுடைய சட்டம் 4 துண்டா போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? டே அந்த கல்யாண சபைகளில் என்ன நடக்குது, டான்ஸ் நடக்குது, இது நடக்குது, அதை பார்த்து கோபம் வர்றதில்லை. என்ன கோபம் வரும், எனக்கு கறி வைக்கலை. எது கோபம் வரும், எனக்கு கறி வைக்கலை. இந்த பிரியாணி, அடி பிரியாணி கூப்பிட்டாங்க, அந்த தீஞ்ச ஸ்மெல்லு இருந்த அந்த பிரியாணி, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே அதிருப்தியில் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அதில் வந்து நம்ம மனசு வந்து ஃபுன்ஃபடாது. எதில் ஃபுன்ஃபடும், இந்த மாதிரி நமக்கு தீனி கடைசியாக அவன் லட்டு வச்சுட்டே வந்தான், அடுத்த லோடு அப்படியே போயிட்டான், அடா அடா அடான்னு வந்துச்சு, கடைசியாக போயிடுது. இது கோவம் வரும். நம்மளை கவனிக்கலை, சரியாக கவனிக்கலை, சாப்பாடு சுடு சாப்பாடு போடல, 2வது தடவை போட வேண்டிய சாப்பாடு ஃபஸ்ட்டு ரைஸாக வச்சுட்டாங்க, நான் யாரு அப்படிம்பாங்க. அப்போ அல்லாவுடைய சட்டங்கள் வயலேஷன் ஆகுது. இந்த பூமியில் தினம் தினம் நடக்குது. எல்லாம் நன்மை ஏவி தீமையை தடுக்கணுங்கிற இங்கே உலகம் வந்து தீமை ஏவி நன்மையை தடுத்துட்டு இருக்கு. அப்போ அதுக்காக ஒரு ஃபிக்கர் இல்லை, அதுக்காக ஒரு முயற்சி இல்லை, அதற்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, போன மாதிரி கிடக்கிற என்ன. அப்போ என்ன, நீ அல்லா மேல் நீ என்ன நம்பிக்கை இருக்க, அல்லாவுக்காக கோவம் வரும். அதுதான் இவர் அல்லாமா இக்பால் சொல்வார், யாரா இஸ்ஸத் அல்லாவுடைய இதுக்காக தானே நம்ம சண்டை போட்டோம். உன்னுடைய பேர் டேமேஜ் ஆச்சுன்னா, உன்னை எவனாவது ஒருத்தன் வந்து தரம் தாழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் வாழை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாமா இக்பால் வந்து அந்த கவிதையில் சொல்கிறார். ஸோ இப்போ இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அந்த மனுஷன் மேலே நம்ம கோவமே கிடையாது. அதில் நல்லா புரிஞ்சுக்கோ. வஹஷி யாரு, வஹஷி யாரு, ஹம்சா கொன்னவர். ரசூலானால எவ்வளோ வேதனை, அது தாங்கவே முடியாத வேதனை. அந்த இடத்துல வஹஷி வர்றாரு, இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்போ என்ன பண்ணி ஆகணும், பழி தீர்க்கக்கூடாது, ஏன் முஸ்லீம் ஆயிட்டாரு. அப்போ ரசூல்லாவுக்கு எவ்வளோ கோவம், ரசூல்லானால தாங்க முடியல. அந்த அந்த அவருடைய இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாரு, ப்ளீஸ் என்ன என் முன்னாடி மட்டும் வந்துடாதீங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் வந்தால் எனக்கு ஹம்சாவுடைய ஞாபகம் வருது, தயவு செஞ்சு என் முன்னாடி வராதிங்க. இப்போ அவர் ஃபஸ்ட்டு சஃபில் வரமாட்டார், சபையில் இல்லை இருக்க மாட்டார், ஓரமாக இருப்பார் வஹஷி. அதுக்கு அவர் சொல்லுவார், இதுக்கு ஈடு செய்கிற மாதிரி நான் ஏதோ ஒன்று செய்யணும். அப்போ முசைலமாவை கொல்லுவார். ரசூல்லா மௌத்தானதுக்கப்புறம் பொய்யா ஒரு நபி வந்து இருப்பான்ல, அதே ஈட்டி வச்சு அவர் அதை கொல்லுவார். அதுக்கப்புறம் சந்தோஷப்படுவார், நான் டேலி பண்ணிட்டேன், ஒரு பெரிய உயிரை எடுத்தேன், அதே மாதிரி ஒரு பெரிய சைத்தானை எடுத்தேன், நான் டேலி பண்ணிட்டேன். இதுவும் அப்போ ரசூல்லானால கூட பாரு, அந்த கோபத்தை வந்து விட முடியல ரசூல்லானால. இமேஜின் பண்ணிப்பாரு, ஏன் மூஞ்சி வந்தா என்ன, நேரில் வந்தா என்ன, மனுஷன்தான், மனுஷனுடைய சென்டிமெண்ட் தான். அந்த சென்டிமெண்ட் ரசூல்லாவே விதி விலக்கு கிடையாது. ஆனால் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் அதை அனுமதிச்சான். அதே அந்த இடத்துல வேற சஹாபி பண்ணியிருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டேன். இதே வந்து அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வரும். அபு சுஃபியான் வந்து அப்படியே நடந்து வருவார், இந்த ரோட்டில் அப்படியே மதீனாலாம் நடந்து வருவார். பிலால் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இன்னும் சில சீனியர் சஹாபாக்கள், அம்மார் பின் யாசிர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அபு சுஃபியான் நடந்து வரும்போது, இவன்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டானே, இவர் சொல்லுவார் பிலால், இவன்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டானே, எல்லாம் இவன் அல்லாவுடைய விரோதி, எவ்வளோ பெரிய விரோதி, எத்தனை போர் நம்ம மேலே தொடுத்துட்டு வந்தான், தப்பிச்சிட்டானே ஆள், போட்டு கழுத்து வெட்டி இருக்கணும், இவன் கழுத்தெல்லாம் வெட்டி விட்டுருக்கணும், ஏதோ ஒரு பொருளை காலி பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இவனை இப்படி பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அபூபக்கர் வந்து பக்கத்தில் வர்றாரு. அவர் தானே இவரை விடுதலை பண்ணவர், யாரை, பிலாலை வந்து விடுதலை பண்ண. அவர் வந்துட்டு என்னங்கிறாரு கோபத்தில்,
அவர் ஒரு முஸ்லீம், எவ்வளோ பெரிய தலைவர், அவர் மரியாதை ஒழுங்கா கொடு, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு சொல்லி பிலால் கண்ணாபின்னு திட்டிட்டு போயிடுறாரு. நேராக போய் ரசூல்லாட்ட போய் சொல்கிறார், இந்த பிலால் பண்ண வேலையை பாருங்களேன், இந்த மாதிரி வந்து பிலால் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அபு சுஃபியானை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே பெரிய விஷயம், அதை போய் இவர் பண்ணிட்டார் அப்படின்னு ரசூல்லா என்னதுன்னு சொல்கிறாங்க, நீ அல்லாவை நோகடிச்சிட்ட. யாரை சொல்கிறாங்க? அபூபக்கர். ஒழுங்காக போய் பிலால்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு, புரியுதா? இந்த இடத்துல அந்த அந்தஸ்து புரியுதா இவங்களுக்கெல்லாம்? சிறப்பு அந்தஸ்து, அந்த முன்னாடி வந்தவங்க, தியாகம் பண்ணவங்க, இந்த மாதிரி அது மாதிரி மனிதர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. என்னதான் பின்னாடி அவங்க திரும்பி வந்தாலும் எவ்வளவு பெரிய வலியை கொடுத்தாங்க, எத்தனை உயிரிழப்பு, எத்தனை இது கொடுத்தாங்க. அப்போ அது இருக்கக்கூடாது, சரியா? அது இல்லாமலும் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நல்ல விதத்தில் நடந்துக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இறை நம்பிக்கையாளர்களில் எவர்கள் தக்க காரணம் எதுவுமின்றி ஜிஹாதில் அறப்போரில் கலந்து கொள்ளாமல் தங்கி விடுகின்றார்களோ அவர்களும் எவர்கள் தங்களுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாவின் வழியில் ஜிஹாத் செய்கின்றார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள். இப்போ இந்த 2 கேட்டகரி ஆட்களை எல்லாம் சொல்கிறோம். இப்போ மதீனால சில பேர் இருக்காங்க, எல்லாரும் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல படைப்பெற போக போகுது, அங்கே போக போகுது அப்படின்னா ஒரு சில பேர் முன்னாடி அவங்களா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை இந்த படையில் அனுப்புங்க, சரிவா? அல்லாஹ்வுடைய தூதரை நானும் வரேன், சரிவா? அப்போ சில பேர் வந்து சைலண்டாக இருக்காங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி போருக்கு போகிறாங்கல்ல இவங்களும் இங்கே பள்ளியாசல் உட்காந்துருக்காங்களே இவங்களும் சமம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் ரசூல்லா வந்து மதீனாவுடைய முழுமையான அந்தஸ்து பெற்ற ஆட்சியாளர் கிடையாது, வெறும் ஒரு ஜமாத்து தான், வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெஃப்யூஜி, ஆனால் ஒரு ஜமாத்து அப்போ தான் பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இந்த போர் எல்லாமே வாலண்டியர்ஸ் தான், சஹாபாக்கள் எல்லாருமே யாரு? வாலண்டியர்ஸ் தான், புரியுதா? இது ஏன் அல்லாஹ் வந்து எல்லாரும் போருக்கு போகணும்னு கடமையாக்கல? அல்லாஹ் வந்து என்ன பண்றான், ஆழம் பார்ப்பான். சொன்னா தான் செய்யறவன் யாரு, சொல்லாம செய்யறவன் யாரு? புரியுதா? சஹாபா எது நல்ல. அப்ப இங்க வந்து என்ன சொல்லிட்டான் அல்லாஹ், போர்ல கலந்துக்கிட்டவனும் சும்மா உக்காந்தவனும் சமம் கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இது என்ன ஆகி போச்சு, இதை வச்சே முடிவு பண்ணிக்கணும். அப்ப சமம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? போருக்கு போறதுல போட்டி போடணும். ஆனால் போருக்கு போகிறவங்க முழுசாக திரும்பி வருவாங்க கேரண்டி இருக்கா? அங்கே வீட்டில் எவ்வளோ சென்டிமெண்ட் ஓடும், ஏங்க நமக்கு 4 பொட்டைக்குள்ளே இருக்குதுங்க, நீங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க, தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த பேட்சில் போகலாம், எல்லாம் என்ன நடக்கும்? எல்லாம் அதான் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் யார் வர்றாங்களோ அதான் சொல்கிறாங்க, முந்தியவர்கள். இந்த ரிஸ்க் இன்றைக்கி என்ன, இஸ்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணோம்னு வச்சுக்கோ, இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் நம்மளை விரோதியாக பார்ப்பாங்களா? ஆனால் இஸ்லாத்தை இந்தியாவில் என்ன இருக்குது, பேச்சுரிமை இருக்குது. இப்போ பேச்சுரிமை நம்மளது நசுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பார்ப்பாங்க, சந்தர்ப்பம் பார்ப்பாங்க, என்னாவது பண்ண முடியுமா? அப்போ அது ரிஸ்க்கு. இஸ்லாத்தை ஆஸ் இட் இஸ் எடுத்து பேசுறது ரிஸ்க். இப்போ இந்த ரிஸ்க்குக்கு பயந்து நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க. அவங்க நல்லா விளங்கினவங்க, ஆலிம்கள், தெளிவான சிந்தனையுடையவர்கள் விளங்காமல் இருக்காங்க. விளக்கும், ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து யார் ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களும் நாளைக்கு ஈசா நபி வந்ததுக்கப்புறம், மஹதி அலைஹிஸ் ஸலாம் வந்ததுக்கப்புறம், சூழ்நிலை மாறினதுக்கப்புறம், இந்த அச்சுறுத்தல் விலகினதுக்கப்புறம், அதாவது சொல்கிற இந்த அச்சம் தரக்கூடிய சூழ்நிலை நடந்து அது போய் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் போது ஒருத்தன் வேலை செய்கிறான் பாரு, அவனும் இவனும் சமம் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? கஷ்ட காலத்தில் உதவி பண்ணுறவன் தான் அது வந்து சமம். அதே மாதிரி இது யார், இதை வந்து அல்லாஹ் வந்து கம்பல்சரி போர் இது வரைக்கும் ஆக்கலை, விரும்புனா வரலாம் விரும்புனா போகலாம். அப்படிங்கும்போது இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் வர்றாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டகிரி அப்படிங்கிறான். இதை தபுக் போரில் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அப்போ வந்து சினாரியோ மாறிடுச்சு. அப்போ ரசூல்லா ஒரு முழுமையான அரசாங்கம், ஏன் குறைஷிகளையே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அரபு தீபகற்பத்திலேயே ஆட்சியாளர்கள் யார்? இப்போ குறைஷிகள் கிடையாது. காபாவுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருச்சு. அப்போ ரசூல்லா ஆட்சித்தலைவர். இப்போ போருக்கு ஆர்டர் போடுறாங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு. மொத்தமே 3 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 3 பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட் ரசூலா கொடுத்தாங்கன்னு தெரியுமா? சலாமுக்கு கூட பதில் சொல்ல மாட்டாங்க, மூஞ்சி எடுத்து பாஸ் பண்ண 50 நாள்
கடைசியாக ஒரு கட்டத்தில் என்னங்கிறாங்க, ஒய்ஃபை கூப்பிட்டோம், அவங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்களாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க. எந்த அளவுக்கு தலாக் கொடுக்குற ஸ்டேஜில். அப்போ சாபி கேட்பாங்க, தலாக் கொடுக்க சொல்லிட்டாங்களா ரசூல்லா? இல்லைங்க. 50 நாள் இவங்க அழுது 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 3 பேர் போகாமல் இருந்தது. அப்போ வந்து கட்டாயம். அப்போ ஆர்டர் போட்டார் கலீஃபா அப்படின்னா அந்த இடத்துல நீ போயே ஆகணும். இப்போ வந்து ஆப்ஷனலாக கொடுக்குற ஸ்டேஜ். இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன, நமக்கு ஒரு நபி இல்லை, ரசூல்லா இல்லை. இப்போ இந்த வேலையை எடுத்து யார் செய்கிறது? செஞ்சால் ரிஸ்க்கு, லைட்டாக செய்வோம், ஏதோ பிரச்சனை வந்தால் ஓடிடுவோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒரு கேட்டகரி. சும்மா இருக்கிறவனோட அவன் பெட்ரு. அடுத்தது என்ன, பிரச்சனை வந்தாலும் செய்வேன். புரியுதா? அல்லாஹ் வந்து உலகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் நான் சகிச்சுக்குவேன், அல்லாவுக்காக நான் சகிச்சுக்குவேன் அப்படின்னு வரும்போது இவன் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இப்போ இல்லை, அல்லாஹ் வந்து இப்போ எப்படி வச்சுருக்கான், இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆலிம்களும் சப்போர்ட் இல்லை. நீ இந்த இஸ்லாம் பேசணுன்னா எந்த ஜமாத்தும் வந்து உனக்கு வக்காலத்து வாங்க போகிறது கிடையாது. புரியுதா? நீ வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது தான் சொன்னல, இப்போ அப்துல் ரஹ்மான் உமரியா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. எந்த ஜமாத்துல் உலமா ஏதாவது போராட்டம் பண்ணிச்சு, ஏதாவது கேஸ் வந்து ஏதாவது பண்ணி கழட்டி விட்டாங்க, அவ்வளோதான். ஏன்? அவர் பேசுகிற இஸ்லாம் வேறு, அவர் பேசுகிற இஸ்லாம் வந்து இவங்க பேசுகிறது இல்லை. ஏன்? இப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தங்கத்தட்டில் தாங்குவாங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜமாத்துக்கும் ஃபண்டு ஏகப்பட்டது வரும். எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் வெளியவே நின்று நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. தேர்தல் டியூட்டி நம்மளால் பார்ப்போம். இப்போ இந்தியா பூரா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஆலிம் சஜ்ஜாத் நௌமானின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பள்ளிவாசல் உட்காந்து பருள் இந்த ஏதாவது ஓட்டு போடுறது மிகச்சிறந்த செஞ்சாகணும், காங்கிரஸ் வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். காங்கிரஸ் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு. உங்களுக்கு தேவைன்னா எங்களை ஜெயிக்க வைங்க, இல்லைன்னா இல்லைன்ட்டு. காங்கிரஸுக்கு கூட அவ்வளோ அக்கறை இல்லை. இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது புரிஞ்சுக்கணும். சினாரியோ என்னென்னா, ஆப்ஷனல் போரில் ஒரு சினாரியோ, கம்பல்சரி போரில் ஒரு சினாரியோ. இந்த இடத்துல நீ போகலைன்னா நீ முஸ்லீமே கிடையாது. அந்த இடத்துல நீ போகலைன்னா நன்மை இழக்கிற, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும், ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட தங்களுடைய உயிராலும் பொருளாலும் ஜிஹாத் செய்பவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான அந்தஸ்தை வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எனினும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட கலந்து கொண்டவர்களின் கூலி அவனிடம் மிக அதிகமானதாக இருக்கு. எல்லாம் என்ன சொல்றான், வராமல் இருக்கிறதுக்கு சில பேர் காரணம் இருக்கலாம். புரியுதா? உடம்பு சரியில்லை, இது ஒரு காரணம். அல்ல வீட்டில் யாராவது சீரியஸாக இருக்காங்க, அது ஒரு காரணம். கை கால் இல்லை, அது ஒரு காரணம். கண்ணு இல்லை, குருடன், என்ன பண்ண முடியும், அது ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அல்ல எக்ஸம்ஷன். நீங்கள்லாம் தனி கேட்டகரி. புரியுதா? ட்ராவல் பண்ண முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறாங்களா தனி கேட்டகரி. ஒரு காரணம். அப்போ அதாவது நம்ம ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு நல்லா தெரியுமா? நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார் வச்சுருப்பா? வரலாம் தாங்க இருந்தேன், இதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு அப்படிம்போம். அது வந்து அந்த தபுக் போரில் வந்து சொல்லுவாங்க, நயவஞ்சர்கள் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா, அப்படி இப்படிம்மா. ரசூலாம்மா அப்படியே சிரிச்சுட்டு, நீ கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போம்மா. அந்த 3 பேரை மட்டும் லெஃப்ட் ரைட் வாங்குவாங்க, ஏன்னா மூமின்கள் அவங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஜிஹாதுன்னு இப்போ இந்த ஜிஹாதுக்கும் விளக்கம் பார்த்துக்கணும். சரி, இன்னைக்கு என்ன ஜிஹாது? இப்போ ஜிஹாது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஹாது வந்து மாறிடுச்சு. அன்னைக்கு கத்தியும் கபடாவும் எடுத்துகிட்டு போகிறது ஜிஹாது. இன்னைக்கு வந்து அது கிடையாது ஜிஹாது. அல்லாவுடைய தீனை மேலோங்க வைக்கணும், மனிதர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழணும், ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது, சமமான அளவில் சமூக நீதி இருக்கணும், அது பொருளாதார அளவிலும் இருக்கணும், உரிமைகள் அளவுலையும் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? அல்லாவுடைய தீனு ரூலிங்க்கு வரணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து மக்கள் மனசில் அல்லாவுடைய தீனுடைய அந்த சிறப்பை எடுத்து மக்கள் மனசில் பதிய வைக்கணும். இது சாதாரணமான முடியுமா? பல கோடி ரூபாய் செலவு. டிவி சேனல்ஸ் ஆரம்பிக்கணும், சோஷியல் மீடியா ஐடி விங்கு போடணும், புக்ஸ் எழுதணும், இன்ஃப்ளூயன்சர்ஸை சந்திக்கணும். புரியுதா? பெரிய பெரிய ஆளுமைகளை உருவாக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும், டிபேட் நடத்தணும், அங்கே போகணும் இங்கே போகணும், ஒரு ஜமாத்து நடத்தணும், ஜமாத்துக்கு தொடர்ச்சியாக கோச்சிங் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு கட்டத்தில் இது பண்ணினா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழித்து என்ன ஆகும்? ஒரு சேஞ்ச் வந்து உலகத்தில் வந்து கொண்டு வர முடியும். சரியா? இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜிஹாத் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நஃப்ஸு. இது ஒன்று சொல்லுவோம், அல்லாஹ் ஒன்று சொல்லுவோம்.
அப்போ இவனை சாகடிச்சுட்டு அல்லாஹ் சொல்கிறத கேட்கணும். இது நம்பர் 1 ஜிஹாத். நம்பர் 2 ஃபேமிலி. அல்லாவுக்கு எதிராக இவங்க சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? குழந்தை சொல்லும். அதை அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்கள் மனைவியரிலும் உங்கள் குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கும். பொண்டாட்டி எதிரி. புரியுதா? நீ பயானு இதெல்லாம் இந்த வாரம் நடத்தலான்னு இருக்கா, அதையும் லீவு வருது 2 நாள் நம்ம டூர் போச்சு. புரியுதா? அப்போ இது என்ன சஜஷனு? சரி, அப்போ நம்ம என்ன நினைப்போம்? கூட இருக்கிறது நீங்கள் தான், உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். இப்போ அல்லாஹ் சந்தோஷப்படுறான், இந்த பயான் நடத்தினா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறது எனக்கு தெரியுமா? இன்னைக்கு அவன் சந்தோஷப்பட்டானா கோவப்பட்டானான்னு எனக்கு தெரியுமா? தெரியும். மறுமையில் போனால் தான் தெரியும். அப்போ அவ்வளோ தூரத்தில் நான் இருக்கிற ஆளை சந்தோஷப்படுறதுக்கு, இப்போ பக்கத்தில் இருக்கிற உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா நீங்கள் என்ன மதிப்பீங்க, புகழ்வீங்க? நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்தார், அதை பண்ண இதை பண்ணாரும்பீங்க. புரியுதா? அப்போ ஜிஹாத் எது? ஃபஸ்ட்டு நம்ம மனசு, 2வது நம்ம ஃபேமிலி. அல்லாவுக்கு மாற்றமாக நடக்கும் சொல்லும்போது அந்த ஜிஹாது நமக்கு, அதுதான் ஜிஹாத். அடுத்தது என்ன? சமூகம். சமூகம் என்ன பண்ணுது? வாங்க டிஎம்கேல சேருங்க, ஏடிஎம்கேல சேருங்க, அதில் சேருங்க, இதில் சேர மாட்டான். இல்லைங்க சேர்ந்த இந்த பெனிஃபிட் இப்படி இப்படி வேண்டாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிஹாத் என்ன தெரியுமா? கல்வி. இதுதான் இன்னைக்கு பலமான ஆயுதம். இன்னைக்கு துப்பாக்கியோ இதை பார்த்து எவனும் பயப்படுறதில்ல. அறிவுபூர்வமாக யாராவது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வச்சா பயப்படுறான். புரியுதா? அதுதான் நம்ம செய்யணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஜிஹாதில் இறங்கணும்னு என்ன பண்ணணும்? குரானை முதல்ல கற்றுக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். ஒவ்வொரு ஆயத்துக்கு என்ன பேசுது, இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, இது என்ன, இது என்ன. நைட்டில் எழுப்பி கேட்டால் கூட 4வது இது நம்ம ரிப்பீட் பண்ண 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 தண்ணிப்பட்ட பாடாயிடும். புரியுதா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? குரான் தான் ஜிஹாதுக்கு ஃபஸ்ட்டு அளவுகள். ரசூலா என்ன சொல்கிறாங்க? குரான்லேயே எல்லாம் சொல்கிறான், நபியே இந்த குரான் மூலம் பெரும் போரை அவர்கள் மீது தொடுப்பீராக. குரான் மூலம் போர் தொடுங்க. என்ன அர்த்தம்? குரான் புக் எடுத்து பலார் நடிக்கிறதா? அது போர், அது கிடையாது. குரான் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த வானம் பூமி கடவுளே படைக்கலைங்கிறான். நீ ப்ரூவ் பண்ணு. ஓட்ட எப்படிப்பா படைக்காமல் ஒரு சிஸ்டம் வந்துடும்? நீ சொல்லு. பிஎம்டபிள்யூ கார் ஒன்று நிற்கிது, அதுக்கு மேனுஃபேக்சர் இல்லாமல் கார் வந்துருமா? இப்படி அறிவுபூர்வமாக வைக்கும்போது அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும்போது அடுத்தது, ஓ இது பொய்னா அப்போ அடுத்தது நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அப்போ இப்படி நடக்கும். இப்போ இன்னைக்கு ஆயுதம் என்ன? கல்வி தான். புரியுதா? இன்னைக்கு மக்கள் எதிரிகள் பயப்படுற ஆயுதம் என்ன? கல்வி தான். அதுதான் ரசூலா அப்போவே சொல்லிட்டு போனாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குரானை தானும் கற்று பிறர் கற்றுக் கொடுப்பவர். கற்றுக்கிறதும் சாதாரண வேலை இல்லை, கற்றுக் கொடுக்கறதும் சாதாரண வேலை. புரியுதா? நீ தமிழ் பேசுவ, ஒரு இந்திக்காரனை கொண்டாந்து இவனுக்கு தமிழ் சொல்லி கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ தமிழ் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். நாம் பேசிடுவோம். ஒரு ஆள் கற்றுக் கொடுக்குறங்க போது அது அவ்வளோ பிரச்சனை வரும். அதுக்கு நாம் ஒரு ஆங்கிளில் சொல்லுவோம், இதில் இப்போ புரிஞ்சதா? இல்லை. இப்போ அடுத்து மாற்றி சொல்லுவோம், இப்போ புரிஞ்சதா? இல்லை. மறுபடியும் மாற்றி சொல்லுவோம், இப்போ புரியுதா? புரிஞ்சா? அப்பா இப்போ தான் உனக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு நாம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். புரியுதா? அது பேச ஃபஸ்ட்டு தடவை பேசும்போது வார்த்தை தடமாறும். நம்ம நினைக்கிறது டெலிவரி வராது, சொல்லும் போது வராது. நான் வில்லாஹிமே தொழுகை ஃபஸ்ட்டு நீ ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஜமாத் நடத்து, உனக்கு தெரிஞ்ச அல்லம் சூறாவே தடுமாறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலவாலி இல்லை மாலிகி யௌமித்தீன் எப்படி வரும்? புரியுதா? இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தெரியும். புரியுதா? அதே மாதிரி கேமரா பார்த்தா பேச முடியாது. மீடியாவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேச முடியாது. இதெல்லாம் ஸ்கில் டெவலப் பண்ணணும். இந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணின்னு வச்சுக்கோ, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நீ செத்து மண்ணாகி கபூரில் போய் அங்கே ஒரு நீண்ட காலம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாஷர் அது ஒரு 500 வருஷத்தில் அது எழுந்திரிச்சு 50,000 வருஷம் கழித்து எல்லாம் முடிவு பண்ணி தப்போட சொர்க்கத்துக்குமா. அதுக்கு நீ இப்போ உழைக்கணும். புரியுதா? அது பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கை மேலே, அதனால தான் பழமொழிலாம் வச்சுருக்காங்க, என்ன நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கிடைக்கிற கிளாக்காய் சிறந்ததான். புரியுதா? இது அப்படி நினச்சிட்டு இருக்கேன். அதனால் இன்னைக்கு புக்கு படிக்கிற பாருங்க, இன்னும் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் புக்கு படிக்கிறது நாளுக்கு நாள் டிஃபிகல்ட் ஆகிட்டே போகுது. அதனால தான் குக்கு எஃப்எம் என்ன நிறைய படிக்கலைன்னா காதலே அதை கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் நம்மளுடைய அந்த மனித ஆற்றல் வீணடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நாசமாக போச்சு.
பசங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறானுங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறது எப்படி, சாட் ஜிபிடியில் போகிறானுங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கிறானுங்க, அது சொல்லுது. அதை அப்படியே எடுத்துக்கிறானுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறானு படிக்கணும். இதுதான் அவங்களுக்கு. இப்போ ஹோம்ஒர்க்லாம் இவனுங்க எழுதுறதில்ல, சாட் ஜிபிடி போகிறானுங்க, லீவ் லெட்டர்னால அதில் சாட் ஜிபிடி பண்ணுது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது போயிட்டாங்க. இன்னும் மனிதர்கள் தங்களுடைய கெப்பாசிட்டியை இழந்துக்கிட்டே வராங்க. அப்போ நமக்கு வேலை வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் சாதாரணமாக புரிய வைக்கிறது இப்போ நீங்கள் நம்ம ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. இதே வந்து இஸ்ராராமதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 hour தப்சீரில் 50 வசனம் 60 வசனம் போவார். இப்போ நான் ஒரு 10 வசனத்தையே வந்து கடக்க முடியல. ஏன்னா நீங்கள் புரியுறீங்களா இல்லையா, ஒரு தடவை புரிய வைக்கிறது சாதாரண வேலை இல்லை. அப்போது இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னையுடைய ஜிஹாது என்ன, கல்வி, அதை பரப்புறது, அதற்காக உழைப்பது, அதற்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ 4 வருஷம் நீ படிக்கிறதுக்கே செலவு பண்ணு, இதுவும் நீ வெற்றியாளன் தான். ஒருத்தனுக்கும் நீ சொல்லலை, பிரச்சனையே கிடையாது. நமக்கு ரிசல்ட்டே தேவை கிடையாது. அல்லாவுக்காக சின்சியராக உன்னுடைய தூய்மையான உள்ளத்தில் நீ அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு, என் வாழ்க்கையில் இதுக்கான நேரம் இது போதும். பொருளாதாரத்தை நீ எவ்வளோ திரட்டினாலும் ஓடிட்டே இருக்கலாம். புரியுதா? இன்னும் பெருசு பெருசு வீடு வாங்கலாம், இன்னும் வெரைட்டியான கார்ஸ் வாங்கலாம், இன்னும் வெரைட்டியான ட்ரெஸ்ஸு வாங்கலாம், இன்னும் வெரைட்டியான லைஃப் வந்து, அதாவது நம்முடைய இந்த லைஃபுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் மேலே மேலே கொண்டு போகலாம். ஆனால் அதனால் உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது. டப்புன்னு என்னைக்கு வேணாலும் மவுத்து வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்களுக்கு அல்லாவிடம் மிக உயர்ந்த பதவிகளும் மன்னிப்பும் பேரருளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் அருள் இரக்கம் உடையவனாகவும் இருக்கின்றான். இத்தகையோருக்கு என்னது மகத்தான கூலி. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களுக்கு தான் பதவி. ஏன்னா ரசூல்லா சொல்கிறாங்க, ரசூல்லா வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, யாருடைய ஈமான் சிறந்ததுங்க? ரசூல்லா சஹாபாக்கள் சொல்கிறாங்க மலக்குகளுடைய. அப்போ ரசூல்லா அவங்க தான் டைரெக்டாக அல்லாவுடைய ஆட்சியை பார்க்குறாங்க, அவங்க நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சுங்கிற. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க யாருடைய ஈமான் சிறந்ததுங்க? ரசூல்லா சொல்கிறாங்க நபிமார்கள் உங்களுடையது அப்படிங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க என்கிட்ட டெய்லி ஜிப்ரீல் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, நான் நம்புறதுல என்ன சிறப்பு இருக்குங்க? அப்போ கடைசியாக இன்னொரு மறுபடியும் கேட்குறாங்க யாருடைய ஈமான் சிறந்தது அப்படிங்க. அப்போ சஹாபாக்கள் நாங்களா அப்படிங்க, அப்படியே ஒரு பணிவா நாங்கள் தானே அது அப்படிங்க. அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்களே, என்ன பார்க்காம ஈமான் கொள்றதுக்கு, உங்களுக்கு ஈமான் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்க. அப்போ இவங்களே சொல்கிறாங்க எல்லாரையும் கழிச்சு விட்டீங்க, அப்போ யாரு தான் சிறந்தது நீங்கள் தான் சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க ஒரு கூட்டம் பின்னாடி வரும், என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, வெறும் 2 புக், ஒரு 2 அட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரானை வந்து வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்பிக்கை கொள்வாங்க, அவங்களுடைய ஈமான் உங்கள் எல்லாருடைய ஈமானோட சிறந்ததுங்க சொல்கிறத. இப்போ நம்ம வேலை செய்கிறோம், இதுக்காக நம்ம உட்காடுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளை வந்து தட்டி கொடுக்கறதுக்கு ரசூல்லா இல்லை. புரியுதா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபி வந்து ஒரு ஒரு ஏழைக்கு வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு சஹாபி ஒரு ரசூல்லால சபையில் ஒருத்தர் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியாக இருக்குது அப்படின்பார். உடனே என்ன பண்ணுவாங்க, யாராவது இவங்களை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு போவார். நேராக வீட்டுக்கு போனால் என்ன சுச்சுவேஷனு, வீட்லேயே சாப்பாடு இல்லை, குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு ரொட்டி வந்து 2 ரொட்டி இருக்குது, எதுவுமே இல்லைங்கிறேன். இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பி வச்ச விருந்தாளி, இப்போ நான் என்ன பண்ண முடியும், இப்போ நான் வந்து இது பண்ண முடியாது, குழந்தைகளை வந்து ஏதாவது அப்படி இப்படி விளையாட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள தூங்க வச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்களை சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நைட் ஆயிடுது, அப்படியே தூங்க வச்சிட்றாங்க. தட்டில் கொண்டாந்து ரொட்டி வைக்கிறாங்க, வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு விருந்தாளியை சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. ரொட்டி இவருக்கு இல்லை, இவர் சாப்பிடுங்கிறாரு. இவர் டக்குன்ட்டு போயிட்டு ஒய்ஃப்ட்ட ஐடியா பண்ணுறாரு, என்ன பண்ணு, விளக்கு வந்து அப்படி சரி பண்ணுற மாதிரி பண்ணு, தப்புன்னு ஊதி அணைச்சிரு, இப்போ இருட்டு, நம்ம தட்டை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி இப்படி தேய்ச்சி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் கொடுக்கலாம், அவர் சாப்பிட்டுட்டு விருந்தாளி போயிடட்டும் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. கடைசியாக அந்த விருந்தாளி சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. இது வந்து அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த நைட்டே வந்து சொல்லிவிட்டு அந்த சஹாபியை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்றாரு. இல்லை இந்த மாதிரி விருந்தாளி போகணும், சாப்பாடு இல்லை, இப்படிலாம் நடந்துச்சு. அது சொன்னார், அல்லாஹ் வந்து இதை பார்த்து சிரித்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டான் உங்களை பார்த்து அப்படின்னு. இப்போ இவர் செஞ்ச வேலைக்கு அடுத்த நாள் ரிவார்டு கிடச்சிருச்சா, ரசூல்லா பாராட்டினாங்களா, நமக்கு யார் இருக்கு, ஆறுது, நமக்கு மிரட்டுறதுக்கு ஆள் இருக்கு. என்னடா பண்ணுற,
எங்கடா இறங்கி வச்சிருக்கிறேன்? ஏன் எங்களுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் தெரியாதா? நாங்கெல்லாம் ஏன் பேசாமல் இருக்கோம்? நாங்களாம் புத்திசாலித்தனமாக இருக்கோம். உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் குப்பை கூடையில் போடுங்க. என்ன இது வாழ்க்கை? அல்லாஹ் அதான் சொல்கிறான், அல்லாவிடம் மிக உயர்ந்த பதவி, அல்லாவிடம் கூலி, இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். இது இது கேட்கறதுக்கு ஈஸி, ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம். ஒரு புக்கு நீ பெரட்டி அந்த புக்கிலிருந்து ஒரு எசன்ஸ் எடுத்துக்காட்டு. புத்தகங்கள் தான் நமக்கு வந்து அறிவை கொடுக்கும். புத்தகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எடுத்து போடுறோம், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம போடுறோம் அவ்வளோதானே குரானு இல்லை, அதுக்கு மேலே அவங்க புக் வாங்குவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம ஃபுல் விளக்கம் முடிச்சிட்டோமா? இல்லை, நீ வந்து தஃபீமுல் குரான் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு விளக்கம் இருக்கும், ததப்புருல் குரான் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு விளக்கம் இருக்கும், ஃபீஸிலாயில் குரான் வாங்கினீங்கன்னா அது ஒரு விளக்கம் இருக்கும். இது ஒரு உலகம், இதுலேயே உள்ள என்ட்ரியாகி இதுலேயே அழிஞ்சு போயிடணும். வேற எதை பற்றியும் நம்ம கேர் கிடையாது. மினிமம் லெவல் சாப்பாடு கிடைச்சா போதும். அதுவும் நம்ம சாப்பிட்ற நிலைமையில இங்கெல்லாம் வச்சுருக்கான். எனக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் பிரச்சனை. இருக்கிற 4 மணி சாப்பாடே டைஜஷன் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற சாப்பாடே வேறையும் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த உலகத்தை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறானோ அந்த விஷயத்தை பயன்படுத்தணும். இன்னும் நாளைக்கு இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் டெப்த்தாக பேச வேண்டிய விஷயம். அதனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். நம்ம போதும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.